நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதி பாலக்கரை பகுதி கழக திமுக மற்றும் தோழமை கட்சிகளின் சார்பாக ஆர்ப்பாட்டம். இனிகோ இருதயராஜ் எம்எல்ஏ பங்கேற்பு. சிலிண்டர் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு இவற்றை முன்மொழிந்து ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திமுக மற்றும் தோழமை கட்சிகள் சார்பில் தபால் நிலையம் முன் முற்றுகை போராட்டம். திருச்சி பாலக்கரை, திருச்சி தெற்கு மாவட்ட திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் சார்பில் முற்றுகை ஆர்ப்பாட்டம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் சூழலால் இந்தியாவில் தற்போது உள்ள பெட்ரோல் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு, சிலிண்டர் பற்றாக்குறை, மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று பரவலாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக பாலக்கரை பகுதியில் பாலக்கரை பகுதி செயலாளர் டிபிஎஸ்எஸ் ராஜ் முகமது தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தோழமை இயக்கங்களும் தோழமை இயக்கங்களின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் பொதுமக்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் எச். பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும்.